ஹாய் ஹலோ ஹலோ சி நேற்று கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசலில் ஒரு 39 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, டிவிக்கு விஜயோட கேம்பெயினில். அந்த நியூஸ் வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதை டக்குன்னு ஒரு வார்த்தையில் விளக்கிட முடியாது. யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லி ப்ளேமை தூக்கி யார் மேலேயும் டக்குன்னு போற்றவும் முடியலை. ஏன்னா இங்கே எல்லாருமே ப்ளேம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்க. மக்களும் காரணம், விஜயும் காரணம், அரசாங்கமும் ஒரு வகையில் காரணம். 3 பேருமே ஒரு வகையில் காரணமாக தான் இருந்திருக்காங்க அந்த இன்சிடெண்ட்டில் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு மக்கள் ஏன் காரணம் அப்படின்னு சொல்லனா, விஜய் வந்து ஒரு நடிகர், இப்போ அரசியல்வாதியாக ஆயிருக்காரு. அண்ட் நேற்று கூடின அந்த கூட்டம் வந்து விஜயோட அரசியல் கொள்கைகளுக்காக, அரசியலுக்காக ஈர்க்கப்பட்டு வந்த கூட்டம் இல்லை. விஜய் என்ற ஒரு நடிகரை பார்ப்பதற்கான மோகத்தில் கூடிய கூட்டம் தான் நேற்று. ஏன்னா ஒரு சிலரோட பேட்டி அந்த கரூரில் இல்லை, ஆன் த ஸ்பாட்டில் இருந்து ஈவன் இறந்தவங்க உறவினர்கள் சில பேட்டியெல்லாம் கூட பார்த்தேன். அவங்க எல்லாருமே நிறைய பேர் மேஜராக என்ன சொன்னாங்க, விஜயை பார்க்கணும் தான் வந்தாங்க, விஜயை பார்க்கணும் தான் போனாங்க, விஜயை பார்க்கணும் தான் போனாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அது வந்து அந்த ஒரு நடிகருக்கான மோகம் அப்படிங்கிறது தான். ஸோ மக்கள், அதுவும் நம்ம வந்து இப்போ என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரால வாழ்ந்துட்டுருக்கோம். நடிகரும் ஒரு தனி மனிதன் தானே. அப்படி அவரை நேரில் பார்த்து என்ன பெருசாக கிடைச்சிட போகுது? ஏன்னா நிறைய சின்ன குழந்தைங்க, 17 வயசு பசங்க அப்படின்லாம் பார்க்கும்போது எல்லாருமே விஜயை பார்க்க வந்த ஒரு கூட்டம் அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப ஒரு அதீதமான ஒரு மோகம், ஒரு நடிகர் மேலேயோ இல்லை ஒரு நடிகை மேலேயோ இல்லை ஒரு அதீதமான மோகம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இப்போ இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரால இந்த மோகம் தேவையில்லாதது. ஸோ இந்த மோகத்தினால தான் இவ்வளோ மக்கள் கூடினாங்க, இந்த கூட்ட நெரிசல் அப்படின்னு நினைக்கும்போது அது மக்கள் கொஞ்சம் அவங்கள மாற்றிக்கணும். அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்க யோசிக்கிற விதத்தை வந்து மாற்றிக்கணும். இனிமேலும் ஒரு நடிகரை பார்க்குற அந்த மோகத்தில் இந்த மாதிரி கூட்டம் இவ்வளோ கூடுறது அப்படிங்கிறது வந்து இல்லை, அதுக்காக அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல போய் அந்த நடிகரை பார்க்கணுன்றதுக்காக அங்கேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ சிரமப்பட்டு அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த ஒரு விதத்தில் மக்களோட அந்த யோசிக்கிற விதானம், தாட் ப்ராசஸ் இன்னும் மெச்சூர்ட் ஆகணும், இன்னும் இவால்வ் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய், நடிகர் விஜய் அவரும் இதற்கு ஒரு வகையில் காரணமாக தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க போலீஸ் டிஜிபி வெங்கட்ராமன் அவரோட பேட்டியும் பார்த்தேன். நேற்று வந்து அவங்க 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க டிவிகேல இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, காலையில் 11 மணிக்கெலாம் விஜய் வந்துருவார்னு க்ரௌடு ஏற்றிட்டாங்க. ஸோ விஜய் பார்க்க வர்ற கூட்டத்தை ஏற்றுறாங்க. எப்படி விஜய் காலையில் 11 மணிக்கெலாம் வந்துடுவார்னு, 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் அலாட்டட் டைம். ஆனால் க்ரௌடு காலையிலேருந்தே ஏற ஆரம்பிச்சிச்சு. அது ஃபஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயே ரொம்ப லேட்டாக தான் ஸ்பாட்டுக்கு வர்றாரு. அவருக்கு ஒரு அலோகேட்டட் டைம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவர் அவ்வளோ லேட்டாக வரும்போது இங்கே க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுறது, க்ரௌடு மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அது எவ்வளோ போலீஸ் என்ன இருந்தாலுமே அது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். இன்னொன்னா, காலையிலேருந்து அவ்வளோ க்ரௌடு ஏறிக்கிட்டே இருக்காங்க. அங்கே மற்ற ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. லைக் ஒரு தண்ணீர் பந்தல், ஒரு மோர் பந்தல், இல்லை சின்னதாக ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொவிஷனிங். இது வந்து பார்ட்டி சைடு டிவிக்கு அவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். இதை கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட இதை வந்து டிவிக்கு அவங்க பார்ட்டி சைடுன்னு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் அங்கங்கே ஒரு தண்ணீர் பந்தலோ இல்லை வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ண மாதிரியோ. அது அப்புறமா கூட்டத்தில் வாட்டர் பாட்டில்லாம் தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னாங்க. பட் இது முன்னாடியே அவங்க வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை மோர் பந்தல், அதுவும் இல்லாமல் நேற்று கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு வேறு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை மதியானத்தில் ஒரு தக்காளி சாதம், டொமேட்டோ ரைஸ் பார்சல், ஏதாவது ஒரு இதெல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்கணும். இது வந்து பார்ட்டி சைடு பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் விஜய் என்னென்னா, கரூரில் நேற்று மீட்டிங், அவர் சென்னையிலேருந்து காலையில் ஒரு 8:45, 9க்கு தான் கிளம்புனாருன்றாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப டைட் ஷெடியூல், நீங்கள் எவ்ரி சாட்டர்டே தான் பண்ண போகிறேன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டைம் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் ட்ராவல் பண்ணணும்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்க.
நீங்கள் அட்லீஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும்னா கரூருக்கு முதல் நாளே முன்னது நாளாகவே வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் கரெக்டாக ஸ்பாட்டுக்கு டைமிங்காக முடிச்சுட்டு டைமிங்காக எல்லாத்தையும் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து தவிர்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டைமிங்காக வரலை அப்படிங்கிறது விஜய் மேலே ஒரு தவறு தான். அண்ட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற அரசியல்வாதிகளுக்கு வர்ற கூட்டத்துக்கும் விஜய்க்கு வர்ற கூட்டத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. விஜய்க்கு வர்றது அரசியல்வாதிங்கிறத தாண்டி ஒரு நடிகரின் ஃபேஸ் வேல்யூ, ஒரு நடிகரோட ஃபேஸை பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆவலில் தான் அவ்வளோ கூட்டம் வந்து எகிர்றாங்க. இது வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாயிண்ட் மக்கள் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஸ்டில் விஜய் வந்து அதையும் உணர்ந்திருக்கணும். நம்ம வந்து வெறும் அரசியல்வாதிங்கிறதுனாலே நமக்கு நடிகருங்கிற ஃபேஸ் வேல்யூ தான் இங்கே மெயினாக நிற்கிது. அப்போ அதுக்காகவே ஒரு கூட்டம் வருவாங்க. அப்போது நம்ம வந்து அட்லீஸ்ட் கரெக்டாக டைமிங்கு போகணும். நம்ம பார்ட்டி சைடு வந்து சில பேசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, விஜயை அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது போலீஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ், போலீஸ் இல்லைன்னா இந்த அளவுக்கு என்னால் இங்கே வந்திருக்க முடியாது, போலீஸ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னு அவர் வாயாலே அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம டோட்டல் பிளேமை போலீஸ் மேலே தூக்கி போடுறதுலையும் அது ஒரு சரியான இதாக இருக்காது அப்படின்றது எனக்கு தோணுது, இல்லைங்களா? அண்ட் ஓகே, நடந்துருச்சு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியலை, ஓகே என்ன பண்ணுறது, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைங்களா? விஜய் ஒரு நடிகர் அப்படிங்கிறத மறந்துடுங்க. ஒரு அரசியல்வாதிங்கிற முறையில் அந்த இடத்துல அவருக்காக, அவர்னால, அவரோட கட்சிக்காக கூடிய அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் அங்கேயே இருந்திருக்கணும், இருந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அவர் இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் கரூர்லேயோ திருச்சியிலையோ ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு ஒரு 1 hour 2 hour கழித்து கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பாட்டுக்கு வந்து அந்த மக்களை நேரில் பார்த்து அந்த அசம்பாவிதத்துக்கு பொறுப்பேற்று அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக, ஒரு மாரலாக, எமோஷனலாக அந்த இடத்துல நின்றுக்கணும். ஏன்னா விஜய் இப்போ வெறும் நடிகர் மட்டும் இல்லை, ஒரு அரசியல்வாதியாகவும் தனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டைம், இல்லைங்களா? அவர் அந்த இடத்துல அப்படி நின்றிருந்தால் அது அவர் மேலே உள்ள மதிப்பை வந்து உயர்த்தி இருக்கும். விஜய் பரவாயில்ல, நல்ல மனுஷன், ஸ்பாட்டில் வந்து எல்லாருக்கூடையும் எமோஷனலாக நின்றுட்டார், ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஓகே, அது யார் காரணன்றது தனியாக டிபேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் விஜய் வந்து ஒரு மனிதனாக அங்கே வந்து களத்தில் வந்து நின்னார், மக்களுக்காக அங்கே நிற்கிறாரு, மக்களுக்காக அங்கே வந்துட்டார், எமோட் ஆகிட்டார், அழுதுட்டார். டெஃபினட்டாக அவர் வந்து எமோஷ்னலாக அந்த இடத்துல நிற்கிறது தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்குமே அந்த எமோஷ்னல் அண்ட் மாரல் ஸ்டாண்டிங், அந்த சப்போர்ட் அந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ விஜய் வந்து டக்குன்னு அவர் பாட்டுக்கு கிளம்பி ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை வந்தது அப்படிங்கிறது ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாக, இல்லை அதெல்லாம் விட்டுருங்க, அரசியல்வாதி ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான தன்மை உள்ள ஒரு செயலாக எனக்கு தெரியலை. நான் இதை திரும்பவும் சொல்கிறேன்னா, ஒரு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இல்லை ஒரு பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்டு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்றது வேறு, அது சினாரியோவே வேறு. உங்களுக்காக உங்களை பார்க்க, விஜயை பார்க்க வந்த கூட்டம். அப்போ விஜய் அந்த இடத்துல களத்தில் நின்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஸ்டாண்ட். இன்னொன்று என்னென்னா, விஜய் எப்போதுமே ப்ரெஸ்ஸை தனியாக மீட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து அதில் என்ன தயக்கம்னு தெரியலை. திருச்சியில் அவர் ஏர்போர்ட்டில் போகும்போது ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க, அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார். ஓகே, அவர் சைடு சில காரணங்கள், சில நியாயங்கள் இருக்கலாம். பட் ஸ்டில் என்னென்னா, இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு அரசியல்வாதியாக மக்களுக்கு பக்கபலமாக ஆன் தி ஸ்பாட் நிற்கணும். இப்போ மற்ற அரசியல்வாதிகள்லாம் ஓடி வந்துட்டாங்க கரூருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஸ்டாலின் அவர்கள், உதயநாதி அவர்கள், செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், சீமான் எல்லாரும் களத்துக்கு ஓடி வந்துட்டாங்க. ஆனால் யாருக்காக இந்த மக்கள் இப்போ இறந்துருக்காங்க, யாரை பார்க்க வந்து இறந்தாங்களோ அவர் வந்து களத்தை விட்டு நகர்ந்துட்டார். ஸோ இது வந்து எத்திக்கலி ராங் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம வந்து அந்த இடத்துல நமக்கு அந்த மாரல் பவுண்டட்னஸ் இருக்குது, மாரல் பவுண்டட்னஸ் இருக்குது. ஏன்னா நமக்காக, நம்மளை பார்க்க, நம்ம கூட்டம், நம்ம கட்சி கூட்டத்துக்காக வந்த மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமாக விஜய் அந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படிங்கிறது
என்னோடது. அதை வந்து விஜய் தவற விட்டுட்டாரு. அப்படி விஜய் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா விஜய் மேலே உள்ள மதிப்பு இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கும். அது விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே அமைஞ்சிருக்கும். ஏன்னா மக்கள் களத்தில் நிற்கிறவங்கள வந்து பார்ப்பாங்க. அதுவும் ஒரு அரசியல்வாதியாக வந்து களத்தில் மக்களோட நிற்கணும். அதை வந்து விஜய் தவற விட்டுட்டார். அண்ட் இன்னொரு விஷயம், விஜய் முன்னாடியே வந்திருக்கணும். அதாவது முத நாளே அங்கே வந்து தங்கிட்டு கரெக்டாக டயத்துக்கு அந்த ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் டிவிகே பார்ட்டியிலேருந்து சில ப்ரொவிஷனிங்ஸ், பேசிக் ப்ரொவிஷனிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஸ்பாட்டில். அது பண்ணலை. அதெல்லாமே விஜய் சைடு இருக்கிற தவறுகள் அப்படின்னு எனக்கு தோணுது. தென் விஜய் சைடு இன்னொரு பெரிய தவறாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் நாங்கள் இந்த இடம் கேட்டோம், அந்த இடம் கேட்டோம், அது கொடுக்கல, இது கொடுக்கல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் சைடு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடம் சரியில்லாத இடத்த கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சில ப்ளேம் கேம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லேன்னா, உங்களுக்கு கொடுத்த இடம் சரியில்லாத இடம்னு தெரியுதில்ல, நீங்கள் அப்போ அந்த மீட்டிங்கை அங்கே அரேஞ்ச் பண்ணாங்க, எங்களுக்கு சரியான இடத்த கொடுத்தா தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோன்னு நீங்கள் பிடிவாதமாக நின்றலாமே. அது பெட்டரில்ல. நீங்கள் போராடுங்க, கோர்ட்டுக்கு போங்க. நாங்கள் இந்த இடம் கேட்குறோம், இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டு வேணும், இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வேணும், இதெல்லாம் நீங்கள் கேளுங்க. கொடுக்கலன்னா கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் அதை கேளுங்க. கேட்டுட்டு அந்த இடம் கொடுத்தா அங்கே அரேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு ஆல்ட்ரேட் பாருங்கள். ஆனால் இப்போது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்ததுக்கு நீங்கள் 1000 ரீசன் சொல்லலாம். பட் ஆனால் காரணம் அப்படிங்கிறல உங்களுடைய ரோல். ஸோ டிவிகே as a பார்ட்டியாகவும் சரி, அண்ட் விஜய் ஒரு தனி மனிதராக அந்த பார்ட்டியோட ஹெட்டாகவும் சரி, அவங்களுக்கு இந்த அசம்பாவிதத்தில் பொறுப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரிங்களா? ஓகே. இப்போது கவர்மெண்ட் சைடு என்ன ப்ளேம்? இப்போ விஜய் அவங்க கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சரியான இடத்த கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சைடு சில இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி என்ன ஓடிட்டுருக்குனாக்கா, இது ப்ரீ பிளான்டாக செந்தில் பாலாஜி ஏதோ ஆள் வச்சு பண்ணிட்டாரா அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் எதுவும் இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து சாலிட் எவிடன்ஸ் ஏதாவது கொடுத்தா தான் நம்ம வந்து அதை பற்றி பேச முடியும். செந்தில் பாலாஜி ஏதாவது கோல்மால் பண்ணிட்டார், அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டாரு அப்படின்னு நிறைய ஒரு கான்ஸ்பிரசியாக பேசுகிறாங்க. பட் அதுக்கான இது வந்து யாராவது ப்ரூஃப் பண்ணி ஆகணும். பண்ணால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். அண்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ், நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் விஜய் இவங்க கட்சியிலேருந்து எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கரெக்டாக பவுண்டடாக மீட் பண்ணாங்களான்னா அது கொஸ்டின் மார்க்கு தான். கவர்மெண்ட் கொடுத்த அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஐ மீன் போலீஸ் அவர் அந்த வெங்கட்ராமன் டிஜிபி அவர் சொன்ன மாதிரி இவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்தது எல்லாமே பார்ட்டி மீட் பண்ணாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டோட ரோல் இந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது விஜய் கேட்ட இடத்துல நல்ல இடம் கொடுக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை அட்லீஸ்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஓப்பன் ஸ்பேஸாக பார்த்து கொடுத்துருக்கலாம். இல்லை கொடுக்க முடியலைன்னா விஜய் கிட்ட வேறு ஆப்ஷன் சஜஷன் பண்ணலாம் கவர்மெண்ட். இல்லை இந்த இடம்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா, நீங்கள் இந்த ஏரியா வேணால் எடுத்துக்கோங்க, இது வேணால் ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டிருக்கலாம். சரி, இது வந்து என்னென்னா விஜய் வந்து கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாரு அப்படிங்கிறத தாண்டிட்டு இது ஒரு ஈவெண்ட்டாக கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது கவர்மெண்ட் அட்லீஸ்ட் வேறு ஆல்டர்னேட்டிவ்னா கொஞ்சம் பெட்டராக ஓப்பன் ஸ்பேஸாக நல்ல பெரிய ஸ்பேஸாக பார்த்து கொடுக்கறதுக்கு சஜஷன்ஸாக விஜய் கிட்ட கொடுத்துருக்கலாம். சப்போஸ் விஜய் கேட்ட இடங்கள் கொடுக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் கவர்மெண்ட் அந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்திருக்கலாம். பட் அது ஏன் எடுக்கலை அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைடுலேருந்து அவங்க சொன்னால் தான் நமக்கு விளக்கம் கிடைக்கும். ஏன்னா விஜய் கேட்ட இடம் கொடுக்க முடியலை, அது அவங்களும் சொல்கிறாங்க, விஜய் நாங்கள் கேட்ட இதை கேட்டோம், அதை கேட்டோம், அந்த இடம் கேட்டோம், கொடுக்கல, இதை கொடுத்துட்டாங்கன்றாங்க. கவர்மெண்ட் சைடு அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. சரி, விஜய் கேட்ட 4 இடமும் கொடுக்க முடியாது, அதுக்கு ஏதோ ஒரு காரணம்னா கவர்மெண்ட்டே விஜய்க்கு வந்து இல்லைங்க, இது இந்த இடத்துல இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், இது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ், இது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ், இதை வேணால் எடுத்துக்கங்கன்னு கவர்மெண்ட்டே சஜஷன்ஸும் கேட்கலாம். விஜய் கூப்பிட்டு பேசியிருக்கலாம், கேட்டிருக்கலாம், ஆல்டர்னேட்டாக வேறு பிளேஸ் கொடுத்துருக்கலாம். அது கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒரு குறிப்பிட்ட 3-4 இடங்கள் கேட்குறாரு, கவர்மெண்ட் கொடுக்கல, இல்லை கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும்
அட்லீஸ்ட் விஜயோட ஃபேஸ் வேல்யூ தெரியும், விஜயோட ஸ்டார் வேல்யூ தெரியும், விஜய்க்கு எப்படி க்ரௌட் ஏறும்னு தெரியும். அதை வந்து கவர்மெண்ட்டே முன்னாடியே அதை இது பண்ணிவிட்டு சரி விஜய்க்கு வந்து இந்த ஸ்பேஸ்லாம் செட் ஆகாது, இந்த ஸ்பேஸ் தான் அப்படின்ற இது வேறு வழி இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு அது எவ்வளவோ மேல் இல்லையா? இதை வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அரசியல் தாண்டி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, விஜய் அங்கேருந்து நகர்ந்துட்டார். ஆனால் மற்ற அரசியல்வாதிகள்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அவரோட பொலிட்டிக்கல் இதை வந்து கெயின் பண்ணாமல் விட்டுட்டார். ஏன்னா அவர் லூஸ் பண்ணிட்டார். இங்கே வந்து விஜய் லூஸ் பண்ணிட்டார், மக்களோட களத்தில் நிற்கலை. ஆனால் இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் டிஎம்கேலுங்கெல்லாம் கரெக்டாக வந்து இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எப்போவுமே அரசியல்வாதிகள் அது இதில் அப்போசிஷனில் நிற்கிறவங்க அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் விஜய் வந்து இதை தன் பக்கம் அந்த இதை எப்படி வந்து அந்த மாரல் ஸ்டாண்டிங்காக அங்கே காட்டியிருக்கணும் அப்படிங்கிறதுல விஜய் தவற விட்டுட்டார். ஸோ இதில் வந்து இப்போது யாரை ப்ளேம் பண்ணி இன்னும் பண்ண முடியாது. போன உயிர் போனது தான், அது எப்படின்னு திரும்பி வரப்போகிறதில்ல. அட்லீஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி இன்னொரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நான் இந்த இதை ஏன்டா ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடான ஒரு சேனலில் இந்த கண்டென்ட்டை ஏன் போட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதில் நிறைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் இருக்குது. எத்திக்ஸில் கேஸ் ஸ்டடியாகவே நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலாம். ஒரு கேஸ் ஸ்டடியாகவே இதே கேஸ் அப்படியே கொடுத்தா ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு இல்லை ஃப்ரம் த ஆஃபீஸர் சைடு இல்லை ஃப்ரம் த பொலிட்டீஷியன் சைடு அப்படின்னு ஒரு 3 சைடாக எடுத்துகிட்டு 3 சைடும் நீங்கள் ஒரு எத்திக்கல் டிபேட்டாகவே இதை பற்றி பேசலாம். ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது இதிலிருந்து நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக நிறைய விஷயம் கற்றுக்கணும், பழகணும். இதுக்கு ஒரு ஒப்பீனியன் ஸ்டாண்ட் எடுக்கணும். இதை ஒரு எத்திக்ஸ் கொஸ்டினாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, இதில் யார் சைடு என்னென்ன எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தென் பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம நிறைய படிக்கிறோம். ஃப்ரீடம், லிபர்ட்டி, ஸ்டேட்டோட ரோல் அப்படின்னு நிறைய படிக்கிறோம். ஸோ அதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்சிடெண்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல உதாரணம். அண்ட் அஸ் அ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ஒரு எத்திக்ஸ் கொஸ்டினாக எடுத்துகிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் ஒரு எத்திக்ஸ் ஆன்சராகவே போடுங்க. எத்திக்கல் இஷ்யூஸ் இப்போ என்னென்னா 3 பேர், கவர்மெண்ட், டிவிகே பொலிட்டிக்கல் லீடர் ஹெட் விஜய், தென் மக்கள், யார் எந்தெந்த இடத்துல இதாகிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, எதனால் இந்த மாதிரி நடந்தது, அண்ட் நீங்கள் அஸ் அ போலீஸ் ஆஃபீஸராக அந்த ஸ்பாட்டில் இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் மெஷர்ஸ் எடுப்பீங்க, எப்படி வந்து மக்களுக்கு உதவ போகிறீங்க அப்படிங்கிற ஒரு 4 டைமென்ஷனாக பிரிச்சுட்டு இதை ஒரு எத்திக்ஸ் கொஸ்டின் ஆன்சராகவே, கேஸ் ஸ்டடி ஆன்சராகவே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் பார்க்குறேன். யார் நல்ல ஆன்சர் கமெண்ட்டில் போடுறீங்களோ அவங்கள டெஃபினட்டாக நம்ம இன்ஸ்டிடியூட்ஸ்லேருந்து அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து கொடுப்போம் டெஃபினட்டாக. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.